வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக டீப் கிளீனிங் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் அதை பண்ணுறதும் கிடையாது. ஒரு சில பேருக்கு அது தெரியறதும் கிடையாது. அந்த மாதிரி டீப் கிளீனிங் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு அதை புதுசு போல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாரோட வீட்லேயுமே வந்து வாஷிங் மிஷினில் லிண்ட் கலெக்டர் அப்படின்ற ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். என்னோட பிராண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒனிடா பிராண்ட் என்னோட மிஷின், அதில் பார்த்தீங்கன்னா 2 லிண்ட் கலெக்டர் வந்து இருக்குது. ஒன்று வந்து நெட் டைப்லையும், ஒன்று பாக்ஸ் டைப்லையும் இருக்குது. இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து நிறைய டெபாசிட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக நினச்சிப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஃபேப்ரிக்கில் இருக்க லிண்ட், அதாவது அந்த பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாக வரும் பாருங்க, அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அது வந்து வச்சுருக்கும். அதை அப்பப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அகைன் துவைக்கிற துணி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு துவைக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்கும், அதையும் கழட்டிட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது மண் வந்து உங்களுக்கு அடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து க்ளீனாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து வாஷிங் மிஷினோட அவுட் சைட் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. தொடச்சிட்டு ட்ரம்மும் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக லிக்விட் ஊற்றிக்கோங்க.